ஏழை மக்களோட மார்க்கெட். ஒரு பசுமையான பகுதியில, திறந்த வெளியில, மழையில நனைஞ்ச மண் பகுதியில எளிமையான ஒரு மார்க்கெட். மார்க்கெட்குள்ள அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போகும்போது சில பேர் எங்களை பார்த்து வெட்கப்பட்டாங்க. சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்தாங்க. சில பேர் எங்கள எடுக்காதீங்க அப்படின்னாங்க. சரி இவங்க என்ன பொருள் விக்கிறாங்க? என்னென்னலாம் இருக்கு? அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிரலாம் அப்படின்னு கவர் பண்ண ஆரம்பிச்சேன். காஃபி எப்படி எத்தியோப்பியால ஃபேமஸோ, அது மாதிரி அவக்காடோ கூட சொல்லலாம். எல்லா நாட்கள்லயுமே கிடைக்கும். எங்க பார்த்தாலும் கிடைக்கும். இங்க ரொம்ப விளைச்சல் அதிகமா இருக்கும் இந்த அவக்காடோ. ரொம்ப விலை கம்மியாவும் இருக்கும். நெறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. இந்த அவக்காடோலாம் நம்ம ஊர்லலாம் வாங்கி சாப்பிடவே முடியாது டெய்லி. ஆனா இங்க உணவு கிடைக்காத எத்தியோப்பியர்களுக்கு கூட கடையில அவக்காடோ வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவக்காடோ இங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பழம். பேஷன் ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்க. இதற்கு முந்தைய வீடியோல சொல்லியிருந்த ஃபால்ஸ் பனானாவோட அடிப்பகுதி. வெண்ணெய் எப்படி விக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க தோட்டத்திலேயே விளைஞ்ச கொஞ்சம் காஃபி, மல்லி, கருஞ்சீரகம், சீரகம், வெந்தயம் எல்லாமே கொண்டு வந்து விக்கிறாங்க. நிலக்கடலை. இந்த ஊர்ல நிலக்கடலையோட பேர் என்னன்னு தெரியுமா? லவ்ஸ். இது ஆரி மொழியில கிடையாது. இது அம்ஹாரிக்ல. காஃபி ஷெல் கூட இங்க விக்கிறாங்க. காஃபியோட ஓடு. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டா, சில பழங்குடியினர் மட்டும் தசனெச், முர்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பழங்குடியினர் மட்டும் இந்த ஷெல்லுல தான் காஃபி போட்டு குடிப்பாங்களாம். இத தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை தான் குடிப்பாங்களாம். ஆனா ஆரி பழங்குடியினர் காஃபியோட இலைகள், அப்புறம் காஃபியோட பீன்ஸ்ல இருந்து தான் நாங்க காஃபி குடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கடலை மாவு கூட வச்சிருக்காங்க இவங்க. இந்த தேனீ எல்லாம் முச்சிட்டு இருக்குது இல்லையா, அதுதான் வந்து கடலை மாவு. நான் முதல்ல எத்தியோப்பியால தான் தேனீ டீ குடிக்கிறத வந்து பார்த்திருக்கேன். இந்த கிராம பகுதிகள்ல எல்லாம் இருக்க டீ கடையில எல்லாம் வந்து தேனீக்கள் வந்து அதிகமா பார்க்க முடியும். சோள மாவு வச்சிருக்காங்க. மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இங்க எல்லாமே கிடைக்குது. இந்த மக்கள் கிட்ட எல்லாமே இருக்கு.
இஞ்சிரா எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த இஞ்சிரா வந்து இங்க கொண்டு வந்து வித்துட்டு இருக்காங்க. இங்க 2 வகையான இஞ்சிராவும் விக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. தெப்பும் இருக்கு, சோளம் இஞ்சிராவும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோளம், கரும்பு, இது ஏதோ ஆயில்னு சொல்றாங்க. பாருங்க இதுதான் இவங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க போல. ரொம்ப கம்மியா தான் வாங்கிட்டு போவாங்க இந்த மக்கள்லாம். மண்பாண்டங்கள் இவங்க எப்படி செய்வாங்கன்னு வீடியோ போட்டிருந்தேன். இங்க விற்பனைக்கு வச்சிருக்காங்க. கீரை. எத்தியோப்பியால இந்த கீரை தான் பெரும்பாலும் நெறைய இடத்துல வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு நம்ம தமிழ் மக்கள் சொல்லி தான் இந்த கீரைய பத்தி தெரியும். இந்த கீரைய வாங்கி தான் சமைக்க ஆரம்பிச்சேன். ருசி நல்லாவே இருக்கும். இது கிட்டத்தட்ட கடுகு கீரை தான் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா இங்க எல்லாருமே அத வந்து கேபேஜ் இனத்தை சேர்ந்த ஒரு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. கோமன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இந்த கீரை நான் வாங்கிட்டு போறத பார்த்தாலே அங்க உள்ள லோக்கல் மக்கள்லாம் "இத நீ சாப்பிடுவியா? எங்க ஊர் கீரை உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு ரொம்ப ஆசையாவே வந்து கேட்பாங்க. கிட்னி பீன்ஸ். நம்ம ஊர்ல எல்லாம் காய வச்சத பதத்து போனத வாங்கிட்டு வந்து ஊற வச்சத சாப்பிட்டு தான் எனக்கு பழக்கம். ஆனா இங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே வந்து கிடைக்கும். முருங்கைக்கீரை. இப்படியும் ஒரு மார்க்கெட், இதுவும் ஒரு வாழ்க்கை. இந்த இடம் அழுக்கா இருக்கலாம். இவங்க விக்கிற பொருட்கள் எல்லாம் அழுக்கா இருக்கலாம். அழுக்கு தண்ணியில கழுவுனா போயிடும். ஆனா எந்த தண்ணியாலையுமே கழுவ முடியாத கெமிக்கல சாப்பிடுற வாழ்க்கைய இவங்க வாழல. 6 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1½ மணி நேரத்துல 4:30க்கு வந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு 1½ மணி நேரத்துல அவங்க கிராமம், மார்க்கெட் எல்லாமே வந்து சுத்தி காமிச்சிட்டாரு. ஆனா நான் உங்களுக்கு இன்னும் இவங்களோட கிராமம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முழு வீடியோவா காட்டவே இல்ல. அதை என்னோட அடுத்த வீடியோல காட்டுறேன். என்னோட இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.